இங்க ஒரு பொண்ணு ஒரு குட்டி பொம்மை மாதிரி இருக்கு. அது முன்னாடி வந்து முட்டி போட்டுக்கிட்டு என்னோட லைஃப் ஸ்பேன்ல இருக்க ஒரு 5 வருஷத்தை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன், அதுக்கு பதிலா என்ன வந்து பணக்காரியா மாத்திரு, இந்த ஓவர் நைட்ல ஒபாமா ஆயிட்டேன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாச்சும் என்ன ஆக்கி விட்டுருங்க கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொம்மை கிட்ட வேண்டிக்கிறான். அதுக்கேத்த மாதிரியே பார்த்தா மறுநாள் இந்த பொண்ணுக்கு லாட்டரியில 10 லட்சம் ரூபாய் அடிக்குது. இது அப்படியே ஸ்கூல்ல கொண்டு போயிட்டு காமிச்சு எல்லாரும் முன்னாடி பயங்கரமா சீனை போடுறா. இந்த எல்லா ஸ்கூல்லயும் ஸ்கூலோட கிரஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருப்பான்ல, அந்த மாதிரி ஒருத்தன் இங்க இருக்கா. இந்த பொண்ணு என்ன பண்ணாலும் கண்டுக்க மாட்டான். ஆனா அவன் வந்து வேற ஒரு அழகான பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கான். உடனே அதை பார்த்து கடுப்பான இந்த பொண்ணு பொம்மை கிட்ட வந்து வேண்டுதலை போட்டுறா. அடுத்த 10 வருஷத்தை என் லைஃப் ஸ்பேன்ல இருந்து நான் உனக்கு கொடுக்குறேன், அந்த அழகான பொண்ணோட மூஞ்சிக்கு ஏதாச்சும் நடந்து அலங்கோலமாயிடணும், அதுக்கப்புறம் நான் தான் ரொம்ப அழகா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறா. இதை வந்து அந்த அழகான பொண்ணை பார்த்துட்டு இருக்கா. இவ வேண்டுனது எல்லாத்தையும் கேட்டுட்டு கூடி சீக்கிரத்துல நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்னாப்ப போடுறா. ஆக்சுவலா இவ வந்து பாத்தீங்கன்னா விண்ணுலகத்துல வாழ்ந்துட்டு இருக்க ஒரு தூய்மையான கடவுள். மனுஷங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தேவன் வரும்போது தான் கடவுளை பார்க்கவும் கும்பிடவும் வராங்க. அதுலயும் என்னெல்லாம் மறந்தே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய கடவுளா ஒரு பொம்மைக்குள்ள வராங்க. ஆனா அப்படி கிடைச்சுமே லைஃப் ஸ்பேனை கொடுத்து இந்த மாதிரியான ஆசைகள்லாம் கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு கடவுளுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவ கேட்ட மாதிரி பொண்ணு ரூபத்துல இருக்க கடவுளுக்கு கால் ஸ்லிப் ஆகி பயங்கரமா முகத்துல அடிபட்டுருது. ரத்தத்தை பார்த்ததும் கண்டிப்பா அவரோட வார்த்தால தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா புரிய வருது. அதுக்கப்புறம் அடிபட்டதால இந்த பொண்ணு கொஞ்சம் அழகா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலோட கிரஷ் இந்த பொண்ணு கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சிட்டான். இதைத்தான் இந்த பொண்ணுமே எதிர்பார்த்தா. அது மட்டும் இல்லாம இப்ப ஸ்கூலோட ஃபைனல் எக்ஸாமும் வரப்போகுது. இதுல வந்து பார்த்தா இந்த பொண்ணு எப்பவுமே பிலோ ஆவரேஜ் தான் படிப்பா. கண்டிப்பா நம்ம தான் டாப்பரா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் வேண்டுதல போடுறா. ஆனா இது நிறைவேறின மாதிரி ஒண்ணுமே இப்ப சிம்டம்ஸ் எதுவும் தெரியல. உடனே இந்த பொண்ணு 10 கூட இல்ல 5 வருஷம் கொடுக்குறேன் லைஃப் ஸ்பேன்ல இருந்து, எப்படியாச்சும் என்ன வந்து டாப்பர் ஆக்கிடுங்க கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சறா. இப்பதான் ஏத்தி வச்ச ஊதுவத்துல இருந்து புகை வருது. இதை பார்த்ததும் வேண்டுதல் படிச்சிருச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா நாளைக்கு ஸ்கூலுக்கு போறா. இங்க வந்து பார்த்தா கரெக்டா இவன் நினைச்ச மாதிரி இவ தான் ஃபர்ஸ்ட். எப்படி ஒரே நெட்ல படிச்சு ஃபர்ஸ்ட் வந்துட்ட அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு இவ யாரு ஃபர்ஸ்ட் வந்தாங்கன்றதுலாம் முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல இருந்து யாரு ஃபர்ஸ்ட் வந்தாங்களோ அதான் முக்கியன்ற மாதிரி டயலாக்லாம் போடுறா. இப்போ எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்கூலோட ஆக்டிவிட்டின்னு சொல்லிட்டு ஒரு மலை கூட்டு போறாங்க. இங்க பசங்களுக்கு பிளாஸ்டிக் பாட்டில்லாம் பொடி போடுங்கன்ற மாதிரி ஒர்க்லாம் கொடுக்க மேல இருந்து பொண்ணு உருவத்துல இருக்க கடவுளோட பாய் ஃப்ரெண்ட் பார்த்துட்டு அவர் ஸ்கூல் ட்ரெஸ் எல்லாம் போட்டு பூமிக்கு வந்துட்டு நீ ஏன் என்கிட்ட சொல்லாம வந்தன்ற மாதிரி இந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்ப இந்த பொண்ணு வந்து பார்த்துட்டு ஆஹா பாக்க அழகா இருக்கானே கொக்கிய போடுவோம்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறா. ஆனா இவளை கண்டுக்காம கடவுள்கள் 2 பேரும் கையை பிடிச்சுன்னு போயிடுறாங்க. இதுல கடுப்பான இவ அங்கே அந்த பொம்மையை எடுத்து வச்சு அவ எப்படியாச்சும் மலையில இருந்து கீழே வந்து செத்து போயிடணும், அதுக்கப்புறம் அவன் எனக்கு சொந்தமாயிடணும் அப்படின்ற மாதிரி வேண்டிக்கிறா. இதை கேட்டு கடவுளே கடுப்பாயிட்டு நேர்ல வந்து இதுக்கப்புறம் நீ கேட்ட எதையுமே நான் நிறைவேற்ற மாட்டேன்றாங்க. நீ யாரி வந்து இதெல்லாம் என்கிட்ட சொல்றது, ஏன்னா நான் பேசுறதெல்லாம் ஒட்டி கேட்கறியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட சண்டைக்கு போறா. அப்ப டக்குனு இவ முன்னாடி இவனோட உண்மையான உருவத்தை காட்டி தேவையில்லாத ஆசைகளை கேட்டு உன்னோட 30 வருஷம் வாழ்க்கை வீணா போயிடுச்சுன்னு சொல்றாங்க.